இன்றைக்கி நான் ரெடி பண்ண போகிறது கத்திரிக்காய் பொடி தூவல். அது எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு 2 ஸ்பூன் கடலைப்பருப்பு எடுத்திருக்கேன், 2 ஸ்பூன் பாசிப்பருப்பு எடுத்திருக்கேன். இப்போ அடுத்ததாக 1 ஸ்பூன் ஜீரகம் எடுத்திருக்கேன், உளுந்து 1.5 ஸ்பூன் எடுத்திருக்கேன், அன்னாச்சி பூ இருக்கு இல்லையா, அது ஒரு பூ எடுத்திருக்கேன், மல்லி 2 ஸ்பூன் எடுத்திருக்கேன். இப்போ வெந்தயம் 1/4 டேபிள் ஸ்பூன் எடுத்திருக்கேன். இப்போ மிளகா ஒரு 5-10 மிளகா எடுத்திருக்கேன். இப்போ வெறும் பாத்திரத்தில் இதை வறுத்து எடுக்க போகிறோம். இது நான் 1/4 கிலோவுக்கு தகுந்தபடி நான் சொல்கிறேன். 1/4 கிலோ கத்திரிக்காய் இருக்கு இல்லையா, அதுக்கு தகுந்தபடி நான் சொல்கிறேன். இப்போ நல்லா பொன்னிறமாக வறுத்து எடுத்துக்கலாம். ஒரு நல்ல வாசனை வரும், அது வரையும் வறுத்து எடுத்துட்டு இது நல்லா ஆறுனதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறோம்னா மிக்சியில் போட்டு எடுக்க போகிறோம். கொஞ்சம் கொரகொரப்பாக, ரொம்ப நைஸாக இல்லாமல் கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ ஒரு பாத்திரத்தில் என்ன பண்ண போகிறோன்னா எண்ணெய் எடுத்துருக்கேன். எண்ணெய் கொஞ்சம் ஜாஸ்தியாகவே எடுத்துக்கணும். இப்போ 1/4 கிலோ கத்திரிக்காய் இருக்கு இல்லையா, அதை நீங்கள் பாருங்கள், ஒரு கத்திரிக்காயை 4ஆக கீறி எடுத்துருக்கேன். இதே மாதிரி கட் பண்ணி வச்சுருந்த கத்திரிக்காய் எல்லாத்தையும் நம்ம என்ன பண்ண போகிறோன்னா இந்த எண்ணெயில் போட்டு வதக்கி எடுக்க போகிறோம். வதக்கிறது ஒரு அரை பதத்துக்கு இருந்தால் போதும், ரொம்ப வதக்கிட வேண்டாம். ஏன்னா இல்லைன்னா கத்திரிக்காய் கொல கொலன்னு ஆயிரும். அதுக்காக ஒரு அரை பதத்துக்கு நம்ம வதக்கிக்கிட்டால் போதும். இந்த பாருங்கள், இந்த எடுக்கிறேன் பாருங்கள், இந்த மாதிரி இருந்தால் போதும். இது என்ன பண்ண போகிறோன்னா ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சிட வேண்டியதான். ஒரு தட்டில் நம்ம திருப்பி எடுத்து வச்சுருவோம். எடுத்து வச்சதுக்கப்புறம் அதே பாத்திரத்தில் நான் என்ன பண்ணுறேன்னா, எண்ணெய் இருக்கு இல்லையா, அதே எண்ணெய் போதும் நமக்கு. 1/4 டேபிள் ஸ்பூன் கடுகு எடுத்துருக்கேன். இப்போ சின்ன வெங்காயம் ஒரு 10 வெங்காயத்தை 2ஆக கட் பண்ணி இதில் சேர்த்துருக்கேன். இது நல்லா வதங்கினதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறோன்னா தேவையான அளவு கருவேப்பிலையும் சேர்த்து நல்லா வதங்கினதுக்கப்புறம் இப்போது இதுக்கு தேவையான அளவு உப்பு போடுறேன். உப்பு கத்திரிக்காய்க்கும் சேர்த்து போட்டுடுறேன். அதனால் எப்படின்னு பார்த்துக்கோங்க, கத்திரிக்காய்க்கும் சேர்த்து போடுறேன். இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போது அரை டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு எடுத்துருக்கேன், அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி வதக்கிடலாம். இப்போ 2 தக்காளி, பெரிய தக்காளியாக 2 தக்காளி குட்டியாக கட் பண்ணி எடுத்துருக்கேன். இது நல்லா வதங்கணும். அதையும் இதில் சேர்த்துட்டு நல்லா வதக்கிடணும். இந்த பாருங்கள், இந்த மாதிரி வதங்கியிருக்கணும். நல்லா வதங்கினதுக்கப்புறம் 1/4 டேபிள் ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துருக்கேன். காரத்துக்கு அரை டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள், மல்லித்தூள் அரை ஸ்பூன் சேர்த்துருக்கேன். இது காரத்துக்கு தகுந்தபடி நீங்கள் போட்டுக்கோங்க. வெறும் மிளகாய்த்தூள், வெறும் மல்லித்தூள் சேர்த்துருக்கேன் நான். இப்போ அதை நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் நம்ம வதக்கி வச்சுருந்தோம் இல்லையா கத்திரிக்காய், அதையும் இதில் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் ஒரு நிமிஷம் ஆனதுக்கப்புறம் நம்ம பொடி சேர்க்க போகிறோம். இந்த மஞ்சள் தூள், மிளகாய் தூள்லாம் சேர்த்துட்டு ஒரு நிமிஷம் ஆனதுக்கப்புறம் நான் அந்த பொடி சேர்த்துருக்கேன். நம்ம அரைச்சி வச்சுருந்தோம் இல்லையா, வறுத்து அரைச்சி வச்சுருந்தோம் இல்லையா, அந்த பொடி சேர்த்துருக்கேன். நான் 2.5 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அந்த அளவு. நான் 1/4 கிலோவுக்கு சொல்கிறேன், பார்த்துக்கோங்க எப்படின்னு சொல்லிவிட்டு. இதை சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடணும். மிக்ஸ் பண்ணிவிட்டு நமக்கு அந்த கத்திரிக்காய் இருக்கு இல்லையா, கத்திரிக்காயில் இந்த பொடியோட ஃப்ளேவர் எல்லாமே சேரணும். நல்லா அந்த உப்பு எல்லாம் நல்லா சாரணும்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மசாலெல்லாம் அந்த அளவுக்கு இருக்கணும். அதுக்கு கரெக்டாக ஒரு 10 நிமிஷம் ஆகும். ஏன்னா நம்ம ஏற்கனவே வதக்கி தான் வச்சுருந்துருக்கோம் கத்திரிக்காயை. ரொம்பவும் இது பண்ணோன்னா இதாயிரும். இந்த பாருங்கள், இந்த பதத்துக்கு இருக்கணும். இப்போ ஒரு 10 நிமிஷத்துக்கு அப்புறம் நான் இப்போ காட்டுறேன் நான். அவ்வளோதாங்க, ரொம்ப சிம்பிள் தான். இப்போ லாஸ்ட்டாக கொத்தமல்லி தழை இருக்கு இல்லையா, அதை குட்டியாக கட் பண்ணி இதில் சேர்த்துருக்கேன். இப்போ நம்மளோட கத்திரிக்காய் பொடி தூவல் ரெடி ஆயிருச்சு. இது சாம்பார் சாதத்துக்கும் சூப்பராக இருக்கும், தயிர் சாதத்துக்கும் சூப்பராக இருக்கும், இட்லி தோசைக்கும் தொட்டு சாப்பிட்லாம். நமக்கு என்ன பிடிக்குதோ அந்த அளவு தான். அவ்வளோதாங்க, நம்மளோட கத்திரிக்காய் பொடி தூவல் ரெடி ஆயிருச்சு. உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.